வணக்கம் சார். சார் தமிழ்நாட்டில் ஏன் அரசியல்வாதிங்க மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்கிறாங்க சார்? முதல் காரணம் அவங்களுடைய அரசியல் பிழைப்பு நடக்காது. ரெண்டாவது, தமிழக மக்களை வெளி உலக தொடர்பு இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, தமிழக மக்களை மடையர்களாகவே வைத்திருக்கணும். இதுதான் அவங்களுடைய அடிப்படை நோக்கம். சார், முன்ன மும்மொழி பிரச்சனை நடந்தது, அதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? நிச்சயமா வித்தியாசம் 100% இருக்கு. அன்றைக்கு மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வெளியே வந்தவங்களில் நாங்களும் ஒருத்தர் தான். பல பேர் நாங்கள் வெளியே வந்தோம். காரணம் என்னன்னா, அன்றைக்கு மத்திய அரசாங்கம் இந்தி மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னுச்சு. அப்படி கட்டாயமாக இன்னொரு மொழி படிக்கும் பொழுது தமிழ் பாதிப்படையும் அப்படிங்கிறது அன்றைய அரசியல் நோக்கர்களுடைய கருத்தா இருந்தது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சொல்வது என்னன்னா, ஒருத்தருடைய நாலேஜ் அதிகமாகணும், மாணவர்களுடைய மொழி திறமை அதிகமாகணும் அப்படின்னா 2 லாங்குவேஜில் முடியாது, இன்னும் சில லாங்குவேஜ்களை கற்றுக்கணும். அதற்கு இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் விருப்ப பாடமாக எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய படிங்கன்னு சொல்லவே இல்லை. மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றை 3வது மொழியாக எடுத்து படியுங்கள் அப்படிங்கிறது உங்கள் விருப்ப பாடமாக வச்சிங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் எடுத்து படிக்கிறாங்க. வெளிநாடுகளில் போய் தொழில் செய்யணும், வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கு அது ஓகே. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே எல்லோரும் தொழில் செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்போ இந்தியா முழுக்க போகிறதுக்கு அல்லது பக்கத்து மாநிலமான கர்நாடகாவுக்கோ அல்லது ஆந்திராவுக்கோ போகணும், கேரளாவுக்கு போகணுன்னா அந்த மொழியை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய இது சரியாகும். அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் மக்களினுடைய நலனை கருதி வருங்கால சந்ததியினர் மென்மேலும் சிறப்பாக வாழணுங்கிறதுக்காக இன்றைக்கு இந்த மொழி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அன்றைக்கு நடந்ததுக்கும் இன்றைக்கு நடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் வித்தியாசம். சரி, இப்போ அவங்க அன்றைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்தி மொழி கட்டாயமாக படிக்க நேர்ந்தால் தமிழ் மொழி வீணாக போயிடும், தமிழ் மொழி சிறப்படையாது, வளராதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளையும் கேட்கின்றேன், தமிழ் மொழி வளர்ந்திருக்கிறதா? தமிழில் எல்லா பாடத்திட்டங்களும் சரியாக கொடுக்கப்படுகிறதா? மாணவர்கள் சரியாக தமிழை படிக்கிறார்களா, எழுதுகிறார்களா, பேசுகிறார்களா? இதெல்லாம் கவனிப்பதற்கு என்ன தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது? போன வருஷம் 56% தமிழ் பாடத்திட்டத்தில் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க, தேர்ச்சி பெறாமல் போயிருக்கிறாங்க. அப்ப எங்க தமிழ் வளர்ந்திருக்கிறது? அல்லது புதிய இலக்கியங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? அப்ப தமிழ் மொழி மட்டுமே படிக்கிறதுனால நமக்கு என்ன தமிழ் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப அன்றைக்கு அவர்கள் முன்வைத்த இந்தி படித்தால் தமிழ் மொழி அழிந்துவிடும் என்று சொன்ன அந்த வாதமானது இன்றைக்கு பொய்ப்பித்து போயிருக்கிறது. இதுதான் காரணம். சார், நம்ம ஊரில் இப்போ என்ன மும்மொழி கொள்கை பயன்பாட்டில் இருக்கு சார்? அதாவது கடந்த 50 வருஷமா இருமொழி கொள்கைன்னு அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். மத்திய அரசாங்கம் எந்த பள்ளிகளை கொடுத்தாலும் அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது கடந்த 50 ஆண்டு காலமாக. எப்படின்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டில் 2 வகையான பள்ளிகள் இருக்கு. ஒன்று அரசே ஏற்று நடத்தக்கூடிய பள்ளி, இன்னொன்று அரசு அங்கீகாரம் கொடுத்து தனியாரால் நடத்தப்படக்கூடிய பள்ளி. இப்போ அரசு நடத்தக்கூடிய பள்ளியில் தமிழும் ஆங்கிலமும் அந்த மொழிக் கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் அரசு அனுமதி கொடுத்து தனியாரால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளில் 3 மொழிக் கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது. அப்ப எங்க நீங்க 2 மொழி கொள்கை தான் சொல்ல முடியுது? இதை கண்ட மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் இங்கே தமிழகத்திலே ஏழைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏழையினுடைய பெற்றோர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய குழந்தைகள் கல்வி அறிவிலே
தரம் குறைந்து போகிறார்கள் என்பதனை உணர்ந்து தாயுள்ளத்தோடு மத்திய அரசாங்கம் அதற்கான நிதியுதவியை கொடுத்து தமிழகத்திலே படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் 3 மொழி கொள்கை, 3 மொழிகளை படிப்பதற்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறது. 50 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்க? இந்தியை திணிக்கிறாங்க கட்டாயம் அப்படின்னாங்க. காங்கிரஸ் ஆட்சியிலே இந்தி திணிப்பு நடந்தது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றை படித்துக்கொள். நீ அடுத்து எங்க வேலை செய்ய போகணும்னு ஆசைப்படுறியோ அதை படிச்சுக்கோ, அதை நாங்கள் இலவசமாக தர்றோம் அப்படின்றாங்க. அரசு அங்கீகாரம் கொடுத்து தனியாரால் நடத்தப்படக்கூடிய பள்ளியில வருஷத்துக்கு 50,000 1 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் கட்டுறோம். ஆனால் தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளிகள்ல இலவசமா உணவு கொடுக்கறாங்க, உடை கொடுக்கறாங்க, இப்ப மொழியும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதனை பெற்றுக்கொள்வதை மறுத்து தமிழக அரசியல்வாதிகள் எதிர்த்து களமாடுகிறார்கள். இது தமிழக மக்களை, ஏழைகளை வஞ்சிக்கின்ற ஒரு செயலாக யாம் கருதுகிறோம். சார், நம்ம இப்ப மும்மொழி கத்துக்கிறதுனால என்ன நன்மைகள் சார் நமக்கு? நல்ல கேள்வி. இப்போவாச்சும் தமிழ்நாட்டுக்காரங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சே, சந்தோஷமான விஷயம்தான். முதல்ல ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரெண்டாவது, அந்த மொழியிலே இருக்கக்கூடிய நல்ல ஞான கருத்துக்கள் நிறைந்த புத்தகங்கள், அந்த மொழி அறிவியல் விஞ்ஞானிகள் சொன்ன கருத்துக்கள், இது எல்லாவற்றையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து அந்த மக்களோடு தொடர்ந்து நம்ம பேச முடியும். அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகங்களை நாம் அவங்களோட இணைந்து தெரிந்து கொள்ள முடியும், அவங்களோட பயணிக்க முடியும், சுலபமாக பயணிக்க முடியும். அதற்கு அடுத்து நம்முடைய தொழில். இன்னைக்கு நமக்கு வருமானம் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துட முடியாது. அப்போ வெளி மாநிலங்களில் நம்ம கற்றிருக்கக்கூடிய மொழி தெரிந்த மாநிலத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம அவங்களோட தொடர்ந்து பேசி நெகோசியேஷன் பண்ணி அந்த ஒரு பொருளை வாங்கிறதோ அது விற்கிறதோ ஈஸியாக இருக்கும், நமக்கு பொருளாதாரம் கூடும். இன்னொரு விஷயங்கய்யா, இன்னைக்கு நம்ம தமிழ் மொழியில் நம்ம சர்வம் யூடியூப் சேனலை, சர்வம் மீடியா சேனலை நடத்திட்டு இருக்கோம். இதுவே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ் மொழி தெரிந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரும் நம்மளோட தொடர்பு கொண்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும் அல்லது மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். இதுவே எனக்கு பல மொழி தெரிந்திருந்தால் நான் ஹெல்த் இஷ்யூஸை கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்தி, மராட்டி போன்ற, ஒரியா போன்ற மொழிகளில் நான் பேசினேன்னா என்னுடைய வருமானம் எங்கே இருக்கும்? இதுபோல் பல நூற்றுக்கணக்கான கட்டடங்களை கட்டிடுவோமே, நல்ல வருமானம் வந்துடுமே. இதுதானுங்க நம்முடைய தொழில் வளர்ச்சிக்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய நாகரிகம் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு பல மொழி அவசியம். அதுதான் அதனுடைய நன்மை. இன்னொரு விஷயம், சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்தியா நாடு பல பிரதம மந்திரிகளையும் ஜனாதிபதிகளையும் பார்த்துருச்சு. ஆனால் அவர்கள் பேசினத அந்த உணர்வோடும் உணர்ச்சியோடும் அவர்கள் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு சொன்ன அந்த கருத்துக்களை அந்த மொழியில் கேட்கறதுக்குரிய வாய்ப்பு நமக்கு இல்லையே. எங்கேயாவது தமிழ்நாட்டை தாண்டி இன்னைக்கு வெளியே போனோம்னா சாப்பிட்றதுக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல, இந்த இடத்துலேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு என்ன பஸ்ஸுன்னு கேட்க தெரியல, அல்லது இந்த இடத்துல என்ன பொருள் முக்கியமாக விளையுது அப்படிங்கிறத கேட்க முடியல. என்னங்கய்யா பிரயோஜனம்? அதனால் பல மொழிகளை கற்பதின் மூலம் நம்முடைய பொருளாதாரம் வளரும். இன்னொரு விஷயம், தனிப்பட்ட ஒரு நபருடைய பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழக அரசு 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் பன்மொழிகளை கற்றிருந்தால் இன்றைக்கு அந்த 10 லட்சம் கோடியை வேற உலக வங்கிக்கு நாம கடனா கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை நம்ம ஈட்டி இருக்க முடியும். தமிழகம் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சி மாநிலமாக இருக்கு. ஆனால் மொழி தெரியாமல் நம்முடைய வணிகத்தை நம்மளால் அடுத்தவங்களோட பேசி பழக முடியல. இன்றைக்கு இமாச்சல பிரதேசத்தில் ஒரு குகை பாதையை இடிஞ்சு விழுந்துருச்சு. அதில் சிக்கியவர்களை மீட்பதற்கு யார் போனா? நம்ம பக்கத்தூர் திருச்செங்கோட்டிலிருந்து போனாங்க. அந்த மிஷின் கொண்டு போய் வெளியே எடுத்தாங்க.
இப்படி. ஆனா அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, சொந்தமாக முயற்சியிலே படித்தார்கள், பல மொழிகளை கற்றுக்கொண்டார்கள். அதனால அவர்கள் சிறப்பாக வாழ முடிந்தது, சிறப்பாக சில செயல்களை செய்ய முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு தமிழக அரசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளும் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தவறானது. ஏதோ சொல்லிட்டோம், திரும்ப திரும்ப அதையே சொல்லி நம்மளை நிலைநிறுத்தி கொள்ளணும்னு நினைக்காம, இது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு உரிமை பிரச்சனை என்பதனை கருத்தில் கொண்டு நாம் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிட்டு மும்மொழி கொள்கையை, அதுவும் இந்தி திணிப்பு இல்லை, எந்த பாடத்திட்டம் படிக்கிறதுக்கு இருக்கோ அதை படிப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் அதற்கு உதவ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் கேட்டுக்கொள்கின்றோம். சரிங்களா? அதனால் இன்னொரு விஷயங்கய்யா, இப்படி கொடுக்கறதுனால தமிழ்நாட்டிலே தமிழ் படித்த பண்டிட்டுகள் வெளிமாநிலத்தில் போய் வேலை செய்ய முடியும். வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கே கன்னடம் படித்தவங்க அல்லது இது படித்த லாங்குவேஜ் படித்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பு கிரியேட் ஆகும். அது மட்டுமல்ல, தமிழக அரசாங்கம் அனைத்து மாநிலங்களிலேயும் தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்று தமிழ் மொழியிலே அங்கே பாடத்திட்டங்களை கொண்டு வர என்று வற்புறுத்தலாம். அப்ப என்ன ஆகும், தமிழ் மொழி இந்தியா முழுக்க போகும். இன்றைக்கு என்ன இருக்குது, தமிழ் மொழி தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே இருக்கு, தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்களுக்கு போகவே இல்லை. அதனால தான் இன்றைய பாரத பிரதமர் அவர்கள் எங்கு சென்றாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழ் புலவர் பூங்குன்றனார் சொன்ன அந்த கருத்தை வெளியே எடுத்து வைக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்க தமிழ் மொழியிலே கோட்டிங் கொடுக்குறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய மொழிக்கு ஏன் சோழ பேரரசு கொடுத்த அந்த செங்கோல் இன்றைக்கு எங்கே வீட்டிருக்கிறது? நம்முடைய நாடாளுமன்ற கட்டிடத்திலே சபையிலே வீட்டிருக்கிறது. அங்கே ஒரு பெரிய மண்டபம் கட்டியிருக்கிறார்கள். அதன் முன்னாலே கும்பகோணத்திலே செய்த அந்த நடராஜர் சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு தமிழ் சங்கமம், காசி தமிழ் சங்கமம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் மத்திய அரசாங்கம் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. அதை மேலும் மேலும் வளர்த்த வேண்டும். இந்தியா முழுவதும் தமிழ் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்றால் இங்கே நமக்கு விருப்பமான மாணவர்கள் விருப்பப்படக்கூடிய பாடத்திட்டங்களை படிப்பதற்குரிய வாய்ப்பினை கொடுக்க வேண்டும். அதை தடுக்கக்கூடாது. ஐயா ஒன்று சொல்றேன், ஒருத்தனை இன்னொரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு என்ன உறுதி இருக்கு? கொலை செய்யக்கூடாதுன்னு தடுக்கலாம், கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு தடுக்கலாம், திருடக்கூடாதுன்னு தடுக்கலாம், அடுத்தவனை அடிக்கக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாதுன்னு தடுக்கலாம். ஆனால் படிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறது அநியாயம் இல்லையா? இந்த அநியாயத்தை தயவு செய்து செய்யாதீர்கள். பாரதி சொல்லுகிறான், 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழிவது நெட்டுடையால் எனிற் சிந்தனை ஒன்றுடையால் என்று முண்டாசு கவிஞன் பாரதி அன்றே பாடினான். 30 கோடி முகம் உடையாள் என்று சொன்னால் அந்த காலத்திலே இந்திய நாட்டினுடைய ஜனத்தொகை 30 கோடி பேர். ஆனால் எல்லாருமே ஒன்று, உயிர் மெய்ம்புற ஒன்றுடையால், இந்திய தேசத்திற்கு ஒன்று என்று சொன்னால் ஒன்றாக நிற்கிறவர்கள் என்று சொல்லுகிறான். அதே மாதிரி செப்பு மொழி 18 18 மொழிகளை உடையது இந்த தேசம். ஆனால் சிந்தனை ஒன்றுடையால். என்ன சிந்தனை? விடுதலை பெற வேண்டும், நாடு வளம் வர வேண்டும், தேசம் வல்லரசாக வேண்டும் என்ற அந்த சிந்தனை ஒன்றுடையால். இன்றைக்கு தமிழகத்திலே இருப்பவர்களாகட்டும், காஷ்மீரத்திலே இருப்பவர்களாகட்டும், அஸ்ஸாமிலே இருப்பவராகட்டும், வங்காளதேசத்திலே இருப்பவராகட்டும், அத்தனை மக்களுக்கும் இந்திய தேசம் வல்லரசாக வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மகாகவி சொல்வது போல அந்த 18 மொழிகளை கற்க வேண்டாம், ஒரு மொழியை கூடுதலாக கற்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் மீடியா சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.